நான் மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டில் மாவடு, பச்சை சுண்டைக்காய், மோர் மிளகா, மாகாளி எல்லாம் வந்துடுத்து. இப்போ சம்மர் சீசன் இல்லையா, எல்லாமே நிறைய வந்திருக்கு. நான் வருஷம் வந்து மாகாளி, மாவடு, மோர் மிளகாய் எல்லாம் போடுவேன். இந்த வருஷமும் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் போடுறதுக்கு. பழமாக இல்லாமல் பார்த்து பொறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்கோ. மிளகாயை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு வடிகட்டி ஒரு துணியில் போட்டு தொடச்சி எடுத்துன்னுட்டு ஒரு மிளகாயாக சின்னதாக ஒரு கத்தியை வச்சு கீறி எடுத்துட்டுருக்கேன். எல்லா மிளகாலையும் சின்னதாக கீரல் போட்டுக்கோங்கோ. அதுக்கப்புறம் அதை ஒரு ஏனத்தில் போட்டுண்டு ஒரு 1/4 கிலோ மிளகா தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டுக்கிறேன். கல் உப்பு தான் போடணும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு. கரெக்டாக இருக்கும் அது. அதே மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் 2 கரண்டி தயிர், கெட்டி தயிர் தான் விடணும். விட்டதுக்கப்புறம் இந்த மிளகா, தயிர், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்குங்கோ. நம்ம இந்த மிளகாவில் கீரல் போட்டோம் இல்லையா, அந்த கீரல் வழியாக தான் இந்த நம்ம போட்ட தயிர், உப்பு எல்லாம் உள்ளே போகும். அப்போ தான் அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரித்து சாப்பிடும்போது அந்த மோரோட வாசனை, தயிரோட வாசனை, உப்பு எல்லாமே அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். ஒரு 7 நாளைக்கு நல்லா காயணும். எங்காத்து மொட்டை மாடியை நான் காமிக்கிறேன் பாருங்கோ. நான் மயிலாப்பூரில் தான் இருக்கேன். மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா எங்கள் கபாலி கோயில் நல்லா தெரியும். நான் வந்து 1 வாரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கோ, உடச்சி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா மொறுன்னு காஞ்சிடுத்து. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாங்கி போடுங்கோ. கடையில் வாங்கிறத விட நம்ம ஆற்றுல வாங்கிறது பெட்டர். எனக்கு நமக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். கடையிலலாம் வாங்கினா நிறைய உப்பு போட்டுடுறா, சாப்பிட முடிய மாட்டேங்கிறது. அதனால் நம்ம ஆற்றுல போடுறதே எல்லாமே பெட்டர். ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சமாக எடுத்து பொரித்து காமிக்கிறேன் பாருங்கோ. நல்லா செவக்க பொரிச்சிருக்கேன் பாருங்கோ. பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா? நல்லா முறுன்னு செவக்க வந்திருக்கு. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நான் சொல்லும்போதே உங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா? நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கோ. எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கோ.